السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த மார்க்க தொடர் வகுப்புகளில் 3வது வகுப்பு தஃப்சீருடைய பாடம். நாம் பார்த்து வரக்கூடிய சூரா அத்தியாயம் எது? சூரா அஸ்-சஜ்தா. அல் குர்ஆன் எத்தனாவது அத்தியாயம் இது? 32வது அத்தியாயம். மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 30 வசனங்களை கொண்ட அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, இந்த சூரா சஜிதாவுடைய சிறப்பு சம்பந்தமாக நம்ம ஒரு ஹதீஸ் பார்த்தோம். சொல்லணுமா? சென்ற வாரம் என்ன சிறப்பு பார்த்தோம்? சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையில் என்ன செய்வாங்க? சூரா சஜிதா, அடுத்தது சூரத்துத் தஹர், 2 அத்தியாயங்களையும் ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களை, நாம் சென்ற வகுப்பில் 3 வசனங்களை பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு நாம் என்ன செய்வோம், சில வசனங்களை அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா சூரா சஜிதா 4வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ 6 ஐயாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ் மா லகும் மின் தூனிஹி மின் வலிய்யின் வலா ஷஃபீஇன் அஃபலா தததக்கரூன். இது 4வது வசனம். இந்த வசனத்துடைய கருத்தை பாருங்கள். அல்லாஹுன்னு சொன்னால் அல்லாஹ் அவனை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் அல்லது அவன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த. என்ன கருத்து? வானங்களையும் பூமியையும் படைத்தான். வமா பைனஹுமா என்றா அந்த 2க்கும் இடையிலுள்ளவற்றை படைத்தான். வானங்கள் பூமி. வமா பைனஹுமான்னு சொன்னால் வானங்கள் பூமிக்கு இடைப்பட்டது. இவ்வளோதான் பிரபஞ்சம், அப்படியா இல்லையா? இதை தாண்டின படைப்புல இருக்கா? சொல்லுங்க. இதை தாண்டின இதுக்கு வெளியுள்ள படைப்பு ஏதாவது இருக்கா? இல்லை. வானங்கள் பூமி 2க்கும் இடைப்பட்டது. ஃபீ 6 ஐயாமின், எத்தனை நாட்களில்? 6 நாட்களில் படைத்தான். சும்ம பின்பு இஸ்தவா அலல் அர்ஷி, அர்ஷின் மீது அவன் ஆகினான். அமர்ந்தான் என்ற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. இஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்தான், அல்லது அர்ஷின் மீது அல்லாஹு தஆலா ஆகினான். மாலக்கும் மின் தூனிஹி, மாலக்கும் உங்களுக்கு இல்லை, மின் தூனிஹி அவனை அன்றி, யாரை அன்றி? அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு இல்லை. மின் வலியின் என்றால் வலி என்று சொன்ன யாரு? எந்த ஒரு பாதுகாவலனும் இல்லை. இப்போ வலியின் என்று இது என்ன செய்யப்பட்டிருக்கு? அல்வராமல். உங்களுக்கு நஹு சர்ஃப் படித்தா நீங்கள் அந்த இலக்கணம், அரபு இலக்கணம், அது ஒரு விதி தானே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. காய்தா இப்போ அல் மாரிஃபா நக்கீரான்ட்டு படிச்சிருப்பீங்க. மின் வலியின் என்று சொன்னால் எந்த ஒரு பாதுகாவலனும். இது இந்த வலியின் என்ற வார்த்தை, ஷஃபீன் என்ற வார்த்தை நக்கீராவா மாரிஃபாவா? நக்கீராவாக வந்திருக்கு. அப்போ எந்த ஒரு பாதுகாவலனும் இல்லை. வலா ஷஃபீஇன், எந்த ஒரு பரிந்துரை பேசக்கூடியவர் சொல்லக்கூடியவரும் இல்லை, சிபாரிசு செய்யக்கூடியவரும் இல்லை. அப்போ அல்லாஹ்வை தவிர யாரும் உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாவலனும் இல்லை. அல்லாஹ்வை என்று உங்களுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது. நம்ம யாராவது சிபாரிசு செய்யணும்னா யார்கிட்ட சிபாரிசு செய்யணும்? அந்த அனுமதி யார் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு ஷஃபி பரிந்துரை செய்யக்கூடியவரும் இல்லை. அஃபலா
ததக்கரூன். என்ன கருத்து? நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா? அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான இந்த படைப்புகள் எல்லாம் சொல்லிட்டு, அர்ஷ் என்பதும் ஒரு பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்பு, அவனுடைய ஆற்றல் வல்லமை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? அஃபலா ததக்கரு, நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா? நீங்கள் நல்லுபதேசம் பெற வேண்டாமா? பெறக்கூடாதா? நீங்கள் படிப்பினை பெறக்கூடாதா என்று அல்லாஹ் நம்முடைய எதை தூண்டுறான் சொல்லுங்க? நம்முடைய சிந்தனையை அல்லாஹ் தஆலா தூண்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ முதல் பகுதி என்ன? அல்லாஹுல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி ஐயாமின். இது இந்த வசனத்துடைய முதல் பகுதி. அல்லாஹு தஆலா வானங்கள் பூமி அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதை 6 நாட்களில் படைத்தான். அப்போ அல்லாஹ்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அல் மஅபூதுல் லதி லா தஸ்லுஹுல் இபாதத்து இல்லா லஹு. வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அவனுக்காக வேண்டி மட்டும்தான் என்ன செய்யணும்? அது நிறைவேற்றப்பட வேண்டும். அவன் தான் அல்லாஹ். எந்த வணக்கமாக இருந்தாலும் யாருக்கு மட்டும்தான் அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஹுவல்லதி, அவன் தான் அவுஜத ஸமாவாதி ஸப்அ வல் அர்தீன், 7 வானங்கள் பூமிகளையும் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதையும் ஹல்கி படைப்புகளில் ஃபீ சித்தத்தி ஐயாமின், 6 நாட்கள் அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். எப்படி உருவாக்கி? அவுஜதஹா மினல் அதமி, ஏற்கனவே வானம் பூமி ஏதாவது சாம்பல் இருந்துச்சா? இல்லை, முன்னுதாரணமின்றி, அப்படியே இல்லையா? இல்லாதலிருந்து அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். அல்லாஹ் தஆலா அவன் படைத்த ஒவ்வொரு வானங்கள் பூமி மட்டுமல்ல, எல்லா படைப்புகளையும் மினல் அதம், ஏற்கனவே அது என்ன செய்யல, இருக்கல்ல. அப்போ இல்லாமையிலிருந்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? உருவாக்கினான், படைத்தான். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்தில் வருது என்னண்டா, அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை எத்தனை நாட்களில் படைச்சிருக்கிறான்? 6 நாட்களில் படைத்திருக்கிறான். சரி, நான் போன வாரம் இந்த செய்தியை சொன்னேன். மல் ஹிக்மத்து ஃபி ஹல்கிஹா ஃபி சித்தத்தி ஐயாம் என் கையில் கேட்கப்பட்டால் என்ன? அல்லாஹு தஆலா 6 நாட்களில் வானங்கள் பூமியை படைப்பதற்குரிய ஹிக்மா, அந்த தத்துவம் அல்லது நோக்கம் என்ன என்றால், அது நம்ம என்ன செய்யணுமோ அல்லாஹ் அவன் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கிறான்? படைத்துக்கிறான். அதான் நம்ம சூரத்துல் அம்பியாவுடைய 23வது வசனத்தை பார்த்தோம். வஹுவ லா யுஸ்அலு அம்மா யஃப்அல் வஹும் யுஸ்அலூன். அவன் செய்வதை பற்றி அவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலூன், படைப்புகள் தான் என்ன செய்வாங்க? கேள்வி கேட்கப்படுவார்கள். வல்லாஹு யஃப்அலு மா யுரீத், அல்லாஹ் நாடியவற்றை அவன் என்னவான்? செய்வான், செய்யக்கூடியவன். ஃபஆலுல் லிமா யுரீத், நம்ம வசனங்கள் பார்க்குறோமா இல்லையா? அவன் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை என்ன செய்வான்? செய்யக்கூடியவன். இது நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், அப்படியே இல்லையா? அடுத்தது, அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சில காரணங்களை சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு உணர்த்த நாடுகிறான். எதை? அத்த அன்னி என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. இதை தன்னுடைய படைப்புகளுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உணர்த்த விரும்புகிறான் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. அதே போன்று வத்தம்பீஹுல் இபாத் அலத் அன்னி ஃபில் உமூரி, ஒவ்வொரு காரியத்திலும் நிதானம், அவசரத்துக்கு மாற்றமானது எது சொல்லுங்க? நிதானம், அப்படியே இல்லையா? அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் எதை நம்ம பின்பற்றணும்? நிதான போக்கை. அன்னலி குல்லி ஷைஇன் இந்தஹு அஜலா, அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு அஜல தவணையை வைத்திருக்கிறான். இப்போ நம்ம 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால் நமக்கு கேள்வி கேட்க முடியுமா? இப்போ ஏன் 5 நாளில் படைக்கல, அல்லது 7 நாளில் படைக்கல, அல்லது 3 நாட்களில்? இப்போ 3 நாட்களில் படைத்திருந்தாலும் மனிதன் என்ன செய்வான்? அந்த இந்த கேள்விகள் வரும். ஏன் 3 விட குறைவு படைக்கல? அப்படியே இல்லையா? அதனால் அன்புக்குரியவர்களே, அப்போ அறிஞர்கள் இந்த ஹிக்மா இதற்குரிய விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் நாங்கள் இன்னும் சில தஃசீருடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது, கதிஹ்தலஃப அஹ்லுல் இல்ம் ஃபி மானல் ஐயாம் அசித்தத், 6 நாட்கள். இப்போ 6 நாட்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்படியே இல்லையா? இப்போ 6 நாட்கள் என்று சொன்னால் அதை நாம் எப்படி கணக்கெடுக்கிறது? 6 நாட்கள் சொன்னால் அது துனியாவுடைய இந்த நாட்களா
அல்லது இதை விட வித்தியாசமான நாட்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அதனால் அறிஞர்கள் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா 6 நாட்களில் வானங்கள் பூமி அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதை படைத்தான் என்று சொன்னால் வமிக்குதாரு ஹாதிஹில் ஐயாம், அது அதாவது நம்ம இன்றைக்கு நாட்களாக நம்ம கணிக்கிறோமோ இந்த நாட்கள் போன்றதா, இது இந்த நாட்களை போன்று நம்ம கணிக்க வேண்டுமா என்றால் ஃபமின்ஹும் மன் கால், அதில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஹிய ஐயாமுன் ஐயாமி துனியான்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன, இந்த வசனத்துக்குரிய இதுதான், சொல்லுங்கள், விளக்கம்தான், புரியுதா? துனியாவுடைய நாட்களை போன்றுதான் என்று சொல்கிறார்கள். வமின்ஹும் சில பேர் சொல்கிறாங்க மண்கால இன்னக்க தில்கல் ஐயா மிகுதாருஹா சித்தத்து ஆலாஃபியோம் என்று சொல்கிறாங்க. அந்த 6 நாட்கள் என்பது துனியாவுடைய எந்த நாட்களுக்கு சமமானது, நிகரானது சொல்கிறாங்க. சித்தத்து ஆலாஃபியோம் 6000 நாட்கள். அப்போ ஒரு நாள் எத்தனை வருடங்கள்? 1000 நாட்களாக வரும். சித்தத்து ஆலாஃபியோம் என்று சொல்கிறாங்க. ஒரு நாள் என்பது 1000 நாட்களுக்கு சமமானது. இப்படி விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். புரியுதா? இது வந்து இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹோட தஃப்சீரில் பதிவு செய்கிறார்கள். அதே போல் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க வமின்ஹும் மன் தவக்கவ மிக்குதாரி ஹாதிஹில் ஐயாம். சில முஃபஸ்ஸிரூன்கள் அப்படியே இதற்கு ஒரு விளக்கம் சொல்லலை. எப்படி ஃபி சித்தத்தி ஐயாமின் என்று வந்திருக்கிறதோ அது அல்லாஹ் அவருடைய தகுதிக்கேற்ப எந்த நாட்களாக நிர்ணயித்து அவன் படைத்திருக்கிறானோ அதோட அவன் தவக்குஃப், அதுக்கு மேலதிகமானது சொல்லலை. சொல்லுங்கள், விளக்கம் எதுவும் சொல்லவில்லை. ஏன்னா லிஅன்னஹு லம் யாத்தி நஸ்ஸுன் காத்திஉன் ஃபி தஹ்தீதி மிக்தாரிஹா, அதாவது ஒரு குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ என்ன இந்த 6 நாட்கள் என்பது இந்த நாட்கள் போன்றது என்ற இது என்ன ஒரு குறிப்பான எதுவும் என்ன செய்யலை, ஆதாரம் அதற்கு வரவில்லை. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க ஃபல் ஐயாமு ஃபி துன்யா முகத்தரத்துன் பி ஹரகத்தி ஷம்ஸி வல் கமர். துனியாவுடைய நாட்கள் என்பது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, யார் சொல்கிறாங்க, எந்த அறிஞர்? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். இவங்க ஒரு சிறந்த ஒரு அறிஞர், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர். அப்போ அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்கள். ஃபல் ஐயாமு ஃபி துன்யா, துனியாவுடைய நாட்கள் என்பது, துனியா நாட்கள் எதே சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் என்ன வெள்ளி சனி ஞாயிறு ஒரு மாதம் ஒரு வாரம் அப்படி நம்ம கணக்கெடுக்கிறோமே, கணிக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது முகத்தரத்துன், அது நிர்ணயிக்கப்படுகிறது பி ஹரகத்தி ஷம்ஸி வல் கமர், எதனுடைய ஹரக்கத்தை கொண்டு? சூரிய சந்திரத்தின் ஓட்டத்தை கொண்டு. வலம் தகுனு ஷம்சு வலல் கமரு பௌஜூதீன கபுல ஹல்கி சமாவாத்தி வல்லாரத், வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் எதிரிக்கல்ல, சூரியனோ சந்திரனோ இருக்கல்ல, அப்படியே இல்லையா? வானங்கள் பூமி படைக்கப்பட்டதுக்கு மேலே எது படைக்கப்பட்டுச்சு? சொல்லுங்க, சூரியன் சந்திரன் என்பது. எனவே அப்போ இதுக்கு நமக்கு ஒரு மிக்கதார் சொல்லலுமா? சொல்ல முடியாது. அப்போ நாம் எப்படி நம்பணும்? அல்லாஹு தஆலா ஃபீ சித்தத்தி ஐயாமின் என்று சொன்னால் அல்லாஹ் நாம் எப்படி சொல்லணும்? அல்லாஹு தஆலா 6 சொல்லுங்க நாட்களில் படைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஹைர், இந்த விளக்கம் இந்த வசனத்துக்கு போதுமானது நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை வந்து நம்ம வானங்கள் பூமி எப்படி படைக்கப்பட்டுள்ளது அதை நம்ம சிந்திக்கணும். அதனால் நம்ம நிறைய அல்லாஹு தஆலா நிறைய ஒவ்வொரு அந்த குர்ஆன் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு பக்கத்திலே அவனுடைய படைப்புகள் மஹ்லூகாத்துல் கௌனி, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் நமக்கு சொல்கிறான். அந்த வானங்கள் எப்படி பிரமாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி படைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். எத்தனை நாட்கள் அதில் நம்ம சிந்தனை நம்ம போனோம்னு சொன்னால் என்ன, எதை நம்ம விட்டுடுவோம்? அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளின் மூலமாக எதை நோக்கமாக நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறோம், நம்ம அதை விட்டுடுவோம். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ அதான் இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு சிறந்த அறிஞர், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம், இப்லீஸுக்கு மனைவி இருக்கிறாரா? அவங்க சொன்னாங்க என்ன ஆம், ஏன்னா இப்லீஸ் சில ஆதாரங்களை வச்சு இப்லீஸுக்கு துர்ரியா சந்ததியினர் இருக்கிறாங்க மனைவி. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு நான் என்ன செய்யலை, போகலை. ஏன்னா திரும்ப அடுத்த கேள்வி வரும். அப்படித்தான் மக்களுடைய செல்வாங்கதா
இப்போ இப்லீஸ் என்று பேசப்படும் இப்லீஸ் வழிகேடு அந்த அந்த விஷயங்கள் எப்படி நாங்கள் பாதுகாப்பு தேடுறது நம்ம இதைத்தான் சிந்திக்கணும். அப்படியே இல்லையா? ஒரு தடவை நம்ம ஒரு கிளாஸ் பயான் செய்யும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தௌபா சம்பந்தமாக சொல்லும் பொழுது ஒருத்தர் அப்போ யோசிச்சுட்டே இருந்தார். கடைசிக்கு என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ட்ரெஸ் கொடுத்தாரு? நம்ம சொன்னது என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா எவ்வளோ படிப்பினை இருக்குது, அதை நம்ம அதில் படிப்பினை பெற வேண்டும். அப்போ என்ன அவர் கேள்வி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எது மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாரு? அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வசனத்துக்கு இந்த அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மேலாக நம்ம என்ன செய்யணும்? ஃபி சித்தத்தி ஐயாமின், அல்லாஹு தஆலா இவைகளை 6 நாட்கள் படைத்திருக்கிறான். சும்மா பின்பு இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷின் மீது ஆகிவிட்டான். அல்லாஹ் அர்ஷின் மீது அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மாலக்கும் மின் தூனிஹி மின் வலியின் வலா ஷஃபீன் அஃபலா ததக்கரூன். இது உங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த சும்மஸ்தவா அலல் அரிஷ், அல்லாஹு தஆலா அரிஷின் மீது. இப்போ இந்த இஸ்தவா என்ற வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? இஸ்தவா என்ற. இஸ்தவா என்று சொன்னால் அலா வர்த்தஃப, அந்த கருத்து. அலா என்று சொன்னால் என்ன? உழுவன்னு சொன்ன உயர்வுக்கு சொல்லுது. அலான்னு சொன்னால் உயர்ந்தான். இருத்தஃபான்னு சொன்ன என்ன? அதுவும் உயர்ந்தான் என்ற கருத்து. புரியுதா? இஸ்தவாக்கு நம்ம என்னமானா அலா ஐன் லாமா அலிஃப், அலா அடுத்தது இருத்தஃபா, அந்த கருத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ சும்மா அலல்லாஹு தஆலா வர்த்தஃபா அலா அர்ஷிஹி, அரிசையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ் தான் படைத்தது அவங்கதான். அப்போ அரிசின் மீது அல்லாஹு தஆலா உயர்ந்தான். எப்படி? கமா யலீகு பிஜலாலிஹி சுப்ஹானஹு, அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கேற்ப உயர்ந்திருக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது? எப்படி உயர்ந்திருக்கிறான், எது மாதிரி இருக்கிறான், அப்போ நம்ம அந்த சிந்தனை போகக்கூடாது. அல்லாஹு தஆலா அவனுடைய தகுதிக்கேற்ப அரிசின் மீது சொல்லுங்க உயர்ந்திருக்கிறான். நீங்கள் சூரா வகது வசஃபல்லாஹு தஆலா சூரா தாஹாலேம் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். வகது வசஃபல்லாஹு தஆலா நஃப்ஸஹு பில் இஸ்திவா அலல் அர்ஷ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அர்ஷின் மீது தான் உயர்ந்திருப்பதாக அவன் தன்னை வர்ணிக்கிறான். ஃபி சபிஇ ஆயாத்தின் ஃபி மின் கிதாபிஹி, அவனுடைய வேதத்தில் எத்தனை இடங்களில் சொல்கிறான்? 7 இடங்களில் சொல்கிறான். சூரத்துல் ஆராஃப், சூரா யூனுஸ், சூரா அர் ரஅத், சூரா தாஹா, சூரா ஃபுர்கான், சூரா அல் ஹதீத். அப்போ இந்த 7 அத்தியாயங்களிலும் அல்லாஹு தஆலா அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சில வசனங்களை பாருங்கள். சூரா அல் ஆராஃபில் வந்து இன்ன ரப்பகுமுல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவன் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஃபி சித்தத்தி ஐயாமின், எத்தனை நாட்களில்? 6 நாட்களில். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷின் மீது அவன் உயர்ந்திருக்கிறான். இது எந்த அத்தியாயத்தில் வருது சொல்லுங்க? சூரத்துல் ஆராஃப் 54வது அத்தியாயத்தில் வருகிறது. அப்போ வல் மஷ்ஹூர் ஃபி தஃப்சீரி அல் இஸ்திவா, அப்போ இஸ்திவா என்பதற்குரிய தஃப்சீர் விளக்கம் என்னென்னு சொன்னால், மஷ்ஹூரான அறிஞர்களிடத்தில் விளக்கம் அன்னஹு அல் உலுவு வல் இர்திஃபா. நான் புரிஞ்சு சொல்லணும். அல் இஸ்திவா என்று சொன்னால் அல் உலுவு, உலுவன்னு சொன்ன என்ன? உயர்ந்திருத்தல். வல் இர்திஃபான்னு சொன்னாலும் அதே மானாதான். அப்போ இஸ்திவான்னு சொன்னால் என்ன மானா? அல் உலுவு, அடுத்தது என்ன? வல் இர்திஃபா, அல் இர்திஃபாஉ என்ற மானா. கால சம்ஆனி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அஹ்லு சுன்னா அறிஞர்கள் சொல்கிறார்கள். அஹ்லு சுன்னான்னு சொன்னால் அப்போ என்ன? அஹ்லு சுன்னான்னு சொன்னால் குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள், அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள். அவங்க இன்னல் இஸ்திவா அல் அர்ஷி, இப்போ இஸ்திவா என்பது என்ன? ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு எதை குறிக்குது சொல்லுங்கள்? ஒரு சிஃபத், ஒரு பண்பு, அல்லாஹ்வுடைய ஒரு தன்மையை குறிக்குதா இல்லையா? அப்படியே இல்லையா? அப்போ இது வந்து சிஃபத்துல் இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்குரிய ஒரு சிஃபா, அல்லாஹ்வுக்குரிய
ஒரு சிபத், ஒரு பண்பு, ஒரு தன்மை. ஆனால் பிலா கைஃபி நம்ம எப்படி சொல்லக்கூடாது? இப்போ மனிதனை பற்றி சொன்னால் மனிதன் உயர்ந்திருக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம். எப்படி உயர்ந்திருக்கிறான், எங்கே உயர்ந்திருக்கிறான், எந்த அளவு உயர்ந்திருக்கிறான் என்று நமக்கு என்ன செய்யலாம்? சொல்லுங்க, கேள்வி கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படி, எவ்வாறு என்று நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபாத் சம்பந்தமாக அப்போ அல் குர்ஆனில் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள் எப்படி வருதோ அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஈமான் கொள்வது வாஜிப், கட்டாயம், கடமை. புரியுதா? அதான் சொல்லுவாங்க வல் ஈமானு பிஹி வாஜிப். அல்லாஹ்வுடைய சிஃபத், இது இஸ்திவா மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக சில இடங்களில் வந்து அல்லாஹ்வுடைய கை என்று வரும், எதுல்லாஹி வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய கை. அப்போ நம்ம சிந்திக்கணுமா? சிந்திக்கிறதுக்கு மார்க்கத்தை அனுமதி இருக்கு. அல்லாஹ்வுடைய கை என்று சொன்னால் எப்படி, அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும்? சிந்திக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கை என்றால் அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஈமான் கொள்வது சொல்லுங்க வாஜிபு. அப்போ இது போன்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், தன்மைகள், பண்புகள், நானே இந்த அழுத்தமாக சொல்லணும்னு சொல்லி இது அக்கீதாவோட சம்மந்தப்பட்ட பகுதியா, நீங்கள் அக்கீதாவில் விவரமாக படிக்கலாம். இந்த வசனத்தில் வந்ததால் நம்ம என்ன செய்யணும்? இதை ஓரளவு நம்ம சுருக்கமாக சரி அந்த தெளிவு பெற்றுக்கொள்ளணும். அப்போ வல் ஈமானு பிஹி வாஜிப், ஈமான் கொள்வது வாஜிப். கதாலிக்க யுஹ்கா அன் மாலிக் பின் அனஸ். உனக்கு மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லா ஒரு பிரபலியமான ஒரு கூற்று இருக்கிறது. அவங்க சொல்ல அல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படியெல்லாம் அல் இஸ்திவா அது போன்ற தன்மைகள் சிஃபத்துகள் வந்தால் அதை ஈமான் கொள்வது வாஜிப். ஆனால் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, அதை பற்றி கேள்வி கேட்பது என்ன? பித்ஆ. பித்ஆன்னு சொன்னா ஃபித்னா இல்லை, பித்ஆன்னு சொன்னா புதுமையான ஒரு விடயம். கேள்வி கேட்கக்கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இது சம்பந்தமான வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார். என்ன சொன்னாங்க? வல் ஈமானு பிஹி வாஜிப், எப்படி ஈமான் கொள்வது வாஜிப், இப்படி கேள்வி கேட்கிறது பித்ஆ. அவர் அந்த மஜ்லிஸ் விட்டு என்ன செய்யுங்க, வெளியேற்றுங்க என்று சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இது வந்து சும்மஸ்தவா அலல் அர்ஷுக்குரிய விளக்கமாக இருக்கிறது. இறுதியாக இந்த வசனம் எப்படி முடியுது? அஃபலா ததக்கரூன். இது ஒரு அல்லாஹ்தான் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்வியாக வருகிறது. நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா? நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் நம்ம என்னென்னா நம்முடைய சிந்தனைகளை தூண்டணும். எந்த அளவு நாம் சிந்தனைகளை அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை பற்றி நம்ம தத்தப்பூர் செய்கிறோமோ, நல்லுணர்வு பெறுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய ஈமான் அதிகரிக்க யாருடைய நெருக்கம் ஏற்படும்? சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படும். எனவே நாம் எப்பொழுதும் குர்ஆனுடன், இந்த மார்க்க கல்வியுடன் நம்ம எப்படி இருக்கணும்? தொடர்பாகவே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்கள், 5வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்லுங்க, இந்த வசனத்தை மட்டும் சொல்லி நாம் முடிச்சுக்கொள்வோம். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்தி. அடுத்த சொல்லுங்க, சும்ம யஅருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். அல்லாஹு தஆலா சொல்லுங்க, யுதப்பிருல் அம்ர. இப்போ 4வது வசனத்தில் அல்லாஹ் வானங்கள், பூமி, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதை படைக்கப்படத்தை பற்றி சொன்னான். 5வது வசனம் சொல்லுவான், யுதப்பிருல் அம்ர, அல்லாஹு தாலா காரியங்களை, அவன் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், அந்த விடயங்களை அல்லாஹு தாலா நிர்வகிக்கின்றான். யுதப்பிரன்னு சொன்ன என்ன? தத்பீர். அல்லாஹு தாலா நிர்வாகம் செய்கிறான், நிர்வகிக்கின்றான். என்கிறது மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து, இலல் அர்தி, பூமி வரைக்கும். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் நிகழுமோ அது யார் நிர்ணயிக்கிறது? அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறான். வானத்திலிருந்து எது மழை பெய்யுறாலும் சரிதான். நம்முடைய ரிஸ்க் எங்கே இருக்கு சொல்லுங்க? வஃபி, அதாவது எப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? வஃபி, அப்படி வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் என்பது, உங்களோட ரிஸ்க் என்பது எங்கே இருக்கிறது? அப்போ அந்த வானத்திலிருந்து எங்கே வரும்? அது பூமிக்கு. அது நிர்ணயிக்கிறது யார் சொல்லுங்க? அல்லாஹ் தான் தத்பீர் நிர்ணயிக்கிறான். சும்ம பின்பு யாருஜு இலைஹி, அவனின் பக்கம் அது உயர்ந்து செல்லும். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அல்லாஹ் தான் நிர்ணயம் செய்கிறான். பூமியிலிருந்து செல்லக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள்லாம் எங்கே போகும் சொல்லுங்க? நம்முடைய செயல்கள்லாம் எங்கே போகும்? அல்லாஹ்வை நோக்கி.
சும்ம யாருஜு இலைஹி அவன் பக்கம் அவன்பால் அது உயர்ந்து செல்லும். யாருஜு என்று சொன்னால் என்ன, உயர்ந்து போகிறதுக்கு சொல்லுது. இப்போ அதில் தான் மியராஜ் என்ற அந்த வார்த்தையும் வந்தது. நபி அவங்க பைத்துல் மஸ்ஜித் அக்ஸாலேருந்தே எங்கே உயர்ந்து போய் எங்கள் கடைசி காட்டும் எங்கள் 7 வானத்தையும் தாண்டி உயர்ந்து சென்றார்கள். அதெல்லாம் அவருடைய என்ன ஒரு ஏற்பாடு. அப்போ அவன்பால் உயர்ந்து செல்லும் ஃபீ யௌமின் ஒரு நாளில். அப்போ ஒரு நாளில் உயர்ந்து செல்லும். மிக்தாருஹு அதனுடைய எப்படியான மிக்தாருஹு அதனுடைய அளவு எதனுடைய அந்த ஒரு நாளுடைய அளவென்பது அல்ஃப சனத்தின் 1000 வருடங்களுக்கு சமமான அளவு. எத்தனை அந்த ஒரு நாள் என்பது எத்தனை வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு சமமான அளவு. எது மிம்மா தமுத்து நீங்கள் கணிக்கின்ற நீங்கள் கணக்கெடுக்கின்ற நீங்கள் கணிக்கின்ற எத்தனை வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு சமமானது. அன்புக்குரியவர்களே, இதுக்கு விளக்கம் சொல்கிற அறிஞர்கள் ஐ யுதபிருல்லாஹு அம்ர ஹல்கிஹி பிமா யஷா அல்லாஹு தஆலா அவன் நாடிய பிரகாரம் தன்னுடைய படைப்புகளுடைய காரியங்கள் நிர்வகிக்கின்றான். ஃபயன்சிரு தக்தீருஹு வகதாஉஹு மினஸ் ஸமாஇ இலல் அர்த் அவன் தக்தீர் அல்லாஹு தான் நிர்ணயம் செய்த காரியங்கள், வகதா அல்லாஹ் முடிவு செய்த கதா தீர்ப்பு செய்த விடயங்கள் வானத்திலிருந்து பூமியை நோக்கி இறங்கும். சும்ம யஸ்அது இலைஹி மினல் அர்தி இலஸ் ஸமா பின்பு அந்த விடயங்கள் எங்கே போகும், பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லும், உயர்ந்து செல்லும். ஃபீ யௌமின் ஒரு நாளில் கான மிக்தாருஹு அல்ஃப சனத்தி மிம்மா தஹ்சபூன மின் ஐயாமிக்கும் ஃபித் துன்யா. எப்படி நீங்கள் பூமியில் வந்து நீங்கள் கணக்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு நாள் என்பது எத்தனை வருடங்களுக்கு சமமானது, 1000 வருடங்களுக்கு சமமானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதற்கு இன்னும் விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னால் முஜாஹித் ரஹிமுல்லா, கத்தாதா ரஹிமுல்லா, வஹாக் ரஹிமஹுல்லா இவங்கெல்லாம் முஃபஸ்ஸிரூன்கள் அறிஞர்கள். அவங்க சொல்கிறாங்க அந்நுசூலு மினல் முல்கி ஃபி மசீரத்தி 500 ஆம். அவங்க விளக்கம் சொல்கிறாங்க மேலிருந்து இறங்குறதுக்கு எத்தனை வருடங்கள் 500 வருடங்கள். வஸ்ஊதுஹு ஃபி மசீரத்தி 500 ஆமின் கீழேருந்து மேலே ஏறதுக்கு எத்தனை வருடங்கள் 500 வருடங்கள். சரி, இப்போ என்ன நம்ம கேள்வி வரும், 500 1000 நம்ம உலகத்தில் வாழ்றது எவ்வளோ காலம், அவர் என்ன வருது ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? வலாகின்னஹு என்றாலும் இதைத்தான் நல்லா கவனிங்க, யக்தஉஹா ஃபீ தர்ஃபத் ஐனின் அந்த கீழேருந்து மேலேருந்து மலக்குமார்கள் தான் கொண்டுருவாங்க. கீழேருந்து யார் கொண்டுருவாங்க, அவங்க வந்து அதை கண் சிமிட்டக்கூடிய நேரத்திலே தாண்டி விடுவார்கள். அதை நம்ம கணக்கு வணங்குதா. இது நம்ம புரியறதுக்கு 1000 வருடம் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். ஆனால் மலக்குமார்கள் கீழே வாரது மேலே போகிறது எவ்வளோ நேரம், தர்ஃபத் ஐன். இது தர்ஃபத் ஐன்னு சொல்கிறது நம்ம புரியறதுக்காக வேண்டி, அதை விட என்ன வேகம், அப்படி தான் புரியணும். தர்ஃபத் ஐன்னு சொல்கிறது என்ன, நம்முடைய ஒரு மூளைக்கு ஒரு சிந்தனைக்கு புரியக்கூடிய அளவுக்கே இல்லையா, அதை விட நம்ம சொன்னால் புரியாது. அதனால் அல்லாஹ் தஆலா இப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அவர் தர்ஃபத் ஐன் வலிஹாதா காலத் தஆலா ஃபி யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப சனத்தி மிம்மா தஉதூன். புரியுதா? அப்போ 1000 வருடங்கன்னு சொன்னால் நம்ம என்ன, அப்போ மேலே இந்த கீழ் வாரத்தை அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு 500 வருஷம், திரும்ப கொண்டு வரதுக்கு 500 வருஷம்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் எவ்வளோ காலம் எத்தனை டைம் வந்திருப்பாங்க, அப்படியே இல்லையா, வஹியை எடுத்துகிட்டு வந்து அப்போ எப்படி வருவாங்க, தர்ஃபத் ஐன் கண் சிமிட்டக்கூடிய நேரத்தை அதை விட ஸ்பீடான செய்வாங்க, வருவாங்க, மேல் நோக்கி செல்வார்கள். இது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய விளக்கம். எனவே இத்துடன் நாம் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வந்து அதோடைய தொடர் வசனங்களை பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, முக்கியமான ஒரு அறிவிப்பை செஞ்சு நான் நிறைவு